தாவேகா தலைவர் விஜய் இன்று நாமக்கல்லில் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கும் நிலையில் அப்பகுதி முழுவதும் தாவேகா தொண்டர்கள் குவிந்து காணப்படுகின்றனர். இது குறித்தான மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சிவகுமார் இணைப்பில் இணைகிறார். சிவகுமார் வணக்கம். இது குறித்தான முழு விவரங்களை தற்போது பதிவு பண்ணலாம். தமிழக வெற்றி கழகத்தோட 2வது மற்றும் 3வது கட்ட பரப்புரையானது இன்னைக்கு நடைபெறுது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நாமக்கல் மற்றும் கரூர் ஆகிய பகுதிகளில் இந்த பரப்புரையானது நிகழ இருக்குது. இதனை அடுத்து இன்று காலை சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் திருச்சி வந்தடைந்தவர் அங்கிருந்து ஏறத்தாழ 90 கிலோமீட்டர் தொலைவுள்ள நாமக்கல் பகுதிக்கு சாலை மார்க்கமா வராரு. அவர் வர்றதுக்காக திருச்சியிலிருந்து விமானம் மூலம் ரேஞ்ச் ரோவர் கார், அதாவது அவரோட ரேஞ்ச் ரோவர் கார், கருப்பு கலர் ரேஞ்ச் ரோவர் கார்ல ஏறி அங்கிருந்து பள்ளி ஒன்றின் வளைவில், அதாவது பள்ளி ஒன்று வளாகத்தில் நிறுத்தப்பட்டிருக்கிற கேரவன்ல அதன் மூலமா அவர் பிரயாணம் பண்றாரு. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் பிரயாணம். அது குளித்தலை, தொட்டியம் உள்ளிட்ட பகுதிகளில் தாண்டிதான் இந்த நாமக்கல் அப்படிங்கிற பகுதிக்கு வர முடியும். அதே மாதிரி நாமக்கல் பகுதியிலிருந்து கிட்டத்தட்ட 35 கிலோமீட்டர் தொலைவில் இருக்க கரூர் அப்படிங்கிற பகுதியில 2வது கட்டமாக, அதாவது இன்னைக்கு 2வது இடமாக கரூர் பகுதி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. அதுல அவர் பிரச்சாரம் பண்றாரு. இதுல பாத்தீங்கன்னா காலை 6 மணி முதலே இங்க முழுவதுமாக அந்த தமிழக வெற்றி கழகத்தோட தொண்டர்கள் குழுமிட்டு இருக்கிறாங்க. வாகனம் நிறுத்தப்பட்டுள்ள பகுதிக்கு சென்று அங்கிருந்து, அதாவது இப்போ அந்த வாகனம் நிறுத்தக்கூடிய இடம் இருக்குது இல்லையா, அந்த இடத்தை சுற்றி, அதாவது பிரச்சாரம் பண்றதுக்காக நிறுத்தப்படக்கூடிய அந்த இடத்தை சுற்றி உள்ள பகுதிகளில் ஏறத்தாழ 1000க்கும் மேற்பட்ட தாவேகா தொண்டர்கள் அங்க சூழ்ந்திருக்கிறாங்க. அதே மாதிரி போக்குவரத்து இடைஞ்சல் ஏற்படாம இருக்கிறதுக்காக போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருக்குது. தமிழகத்தோட மேற்கு மாவட்டத்தில் உள்ள முக்கிய நகரங்கள் அப்படின்னு சொல்ல போறோம்னா நாமக்கல் மற்றும் கரூர் சொல்லலாம். கரூரை பொறுத்த மட்டும் தொழிற்சாலைகள் நிறைந்த ஒரு இடம், ஜவுளி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு முக்கியமான பிரசித்தி பெற்ற இடம்னு சொல்லலாம். நாமக்கல் அப்படிங்கிறப்போ உலக அளவுல முட்டை அதிக அளவுல ஏற்றுமதி பண்ணக்கூடிய இடம் நாமக்கல் அப்படின்னு சொல்லலாம். அந்தந்த பகுதியில, அதாவது இப்ப பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பகுதிக்கு அவர் போகும்போது, திருச்சிக்கு போகும்போது முதல்ல திருச்சிக்கு போகும்போது திருப்பம் தரும் திருச்சி அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சாரு. 2வது கட்டமாக நாகப்பட்டினம் போகும்போது மீனவர்கள் பிரச்சனையை முன்னிறுத்தி பேசியிருந்தாரு. அதற்கு அடுத்தபடியா திருவாரூர் போயிருக்கும்போது திருவாரூர் கருவாடாக காய்கிறதுன்னு சொல்லி சொன்னதோட இல்லாம பல்வேறு கட்டங்கள்ல தங்களுக்கு ஆட்சியாளர்கள் நிபந்தனைகள் விதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கடும் குற்றச்சாட்டுகள் வைத்தார். எப்படின்னா கையை காட்டக்கூடாது, தெரிக்கக்கூடாது, ரோட் ஷோ போகக்கூடாது, ரசிகர்கள் ஃபாலோ பண்ணி வரக்கூடாதுன்னு சொல்லி பல்வேறு கட்ட நிபந்தனைகளை விதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வருத்தத்தை தெரிவித்ததோட இல்லாம இந்த முறை பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது தொடர்ச்சியா அது பல்வேறு கட்ட பிரச்சனைகளை சந்திச்சது. ஒவ்வொரு கட்சிகளும், அதாவது திமுகவும் சரி, தமிழக வெற்றி கழகமும் சரி, மாறி மாறி அறிக்கைகள் விட்டுக்கொண்ட ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு 11 கட்டளைகள் அமைக்கப்பட 11 நிபந்தனைகளோட பிரச்சாரம் செய்ய அனுமதிக்கப்பட்டிருக்குது. வேளாண்மை மற்றும் தொழிற்சாலைகள் நிறைந்த இந்த இடத்தை நோக்கி தற்போது அவர் போயிட்டு இருக்கிறாரு. வேளாண்மை, அதாவது வேளாண்மை பகுதிகளில் அதிக அளவில் உள்ள சுட்டிக்காட்டினார். நாகப்பட்டினம் பகுதியில் வேளாண்மை அப்படிங்கிறத முன்னிறுத்தி பேசின ஒரு சூழ்நிலையில தற்போது தொழிற்சாலை மற்றும் முட்டை ஏற்றுமதி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பல்வேறு இடங்கள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நோக்கி பேசுவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. கரூர் அப்படிங்கிறத பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா பெரிய அளவுல ஒரு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் உள்ள இடமே சொல்லலாம். அதாவது தமிழகத்தோட தொழில் நகரங்கள்ல அது ஒண்ணு. கோயம்புத்தூருக்கு அடுத்தபடியா அதிக அளவிலான தொழில் வளர்ச்சி உள்ள ஏரியா அந்த ஏரியாலதான் இன்னைக்கு பிரச்சாரத்துக்கு போறாரு. அதை ஒட்டி உள்ள பகுதி தான் அரவக்குறிச்சி, அதாவது நம்ம முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியோட பகுதி தான் அந்த அரவக்குறிச்சி, கரூர், அரவக்குறிச்சி உள்ளிட்ட பகுதிகள். தற்போது, அதாவது இன்னைக்கு நடக்க போற கூட்டத்துல என்ன மாதிரி பேச போறாரு அப்படிங்கிறது குறித்து இன்னும் தெரிய வரும். பொதுவாக ஒவ்வொரு முறையும் இவர் அந்த பிரச்சாரத்துக்கு போகும்போது அந்தந்த பகுதிகளில் உள்ள குறைகளை சுட்டி காட்டக்கூடிய நிலையில தற்போது என்ன மாதிரி குறைகளை சுட்டி காட்ட போறாரு. வழக்கமாக அவர் திமுகவை தான் விமர்சிச்சுட்டு வராரு. இந்த நிலையில தற்போது இவரை வரவேற்கிறதுக்காக ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் அங்குள்ள சுவர்கள்லயும் மரங்கள்லயும் ஏறி நிற்கிறதும், அதே மாதிரி சென்ட்ரல் மீடியன்ல ஏறி நிற்கிறது உள்ளிட்ட பல்வேறு செயல்களில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. மேலும் பாத்தீங்கன்னா கொடிக்கம்பங்களை அசைச்சவாறு அவர்கள் வரவேற்கிற ஒரு வரவேற்று மிக மிக உற்சாகமா வரவேற்கிறதுக்கு உண்டான ஏற்பாடுகளை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது மிகவும் குறுகலான ஒரு பாதையில தான் அவர் அந்த பிரச்சாரம் பண்ணக்கூடிய அந்த இடமானது அமைக்கப்பட்டிருக்குது. ஏற்கனவே போனதுல என்ன கேட்டிருந்தாங்கன்னா கொஞ்சம் அகலமான இடங்களா இருக்கக்கூடிய இடமா தந்தீங்கன்னா கொஞ்சம் பிரச்சாரம் பண்றதுக்கு வசதியா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்ட நிலையிலையும் தற்போது அவர்களுக்கு மீண்டும் ஒரு குறுகலான சந்தோடைய ஒரு பகுதியில தான் அந்த பிரச்சாரம் செய்யறதுக்கான அனுமதி பெறப்பட்டிருக்குது. இன்னும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு 1 முதல் 1.5 மணி நேரத்துக்குள்ள அவர் நாமக்கல் அடைவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா
திருச்சியிலிருந்து அங்கிருந்து கிளம்பி தனி சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் திருச்சி வந்தவர் திருச்சியிலிருந்து கருப்பு கலர் ரேஞ்சில் ஒரு கார்ல கிளம்புறாரு. அங்கிருந்து சற்று தள்ளி நிப்பாட்டப்பட்டிருக்கிற அவரோட கேரவன் பகுதி, ஒரு பள்ளி வளாகத்துக்குள்ள நிப்பாட்டி இருக்கிற அந்த கேரவன்ல போய் ஏறி அங்கிருந்து தன்னோட பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறாரு. இன்னும் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் வரைக்கும் அவர் நாமக்கல் சேர 1 மணி நேரம் ஆகலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டு அதன் அடிப்படையில அந்த ரசிகர்கள் தங்களது விஜயை பார்க்கறதுக்காக மிகுந்த ஆரவாரத்தோடும் மிகுந்த கரகோஷத்தோடும் தற்போது வரை காத்திருக்கிறாங்க. பவித்ரா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.